Welcome dears, this is M-Score Physics. Okay, in the video 12th standard physics first lesson electrostatics la irukkudiya example number 23 தான் பார்க்க போறோம். Okay, question read பண்ணிரலாம். Two conducting sphere of radius r1 is equal to 8 cm and r2 is equal to 2 cm are separated by a distance much larger than 8 cm and are connected by a thin conducting wire as shown in the figure. A total charge of q is equal to 100 nanocoulomb is placed on one of the spheres. After a fraction of a second, the charge q is distributed and both the spheres attain electrostatic equilibrium. A. Calculate the charge and surface charge density on each sphere. Calculate the potential at the surface of each sphere. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்கக்கூடிய கண்டக்டிங் ஸ்பியரை ஒரு தின் கண்டக்டிங் ஒயரால் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ R1 வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர், R2 வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் சார்ஜோட வேல்யூ 100 நானோ கூலும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சுருப்போம் இல்லைங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸில் பிஃபோர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ வந்து சேம் தான். டோட்டல் சார்ஜ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ சேம் வேல்யூ, அதாவது கன்சர்வேஷன் தியரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சார்ஜுக்கு வந்து இங்கே கன்சர்வேஷன் தியரி வந்து ஒபே ஆகும். ஸோ அப்போது இதோட இப்போ இதில் வந்து நம்ம Q1 இருக்குது அப்படின்னா இங்கே Q2 ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் சார்ஜோட வேல்யூ வந்து நமக்கு சேம் தான், 100 நானோ கூலும். ஸோ இதில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷன், இது எல்லாமே நம்ம எது கீழே படிச்சிருப்போம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ், ஆக்ஷன் அட் பாயிண்ட், அந்த கான்செப்ட்டு கீழே இந்த தியரி வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கால்குலேட் த சார்ஜ், இதில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து ரெண்டுலேயும் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ Q1 Q2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது சார்ஜ் டென்சிட்டி இந்த ரெண்டு ஸ்பியர்லேயுமே இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டினா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ் டென்சிட்டினா என்ன சொல்லுவோம், ஃபார்முலா மாஸ் பெர் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அதே மாதிரி சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா சார்ஜ் பெர் வால்யூம், அதாவது ஒரு பர்டிகுலர் வால்யூம்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜோட எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, ஸோ அந்த வேல்யூவை தான் நம்ம சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா போட்டு நம்ம சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த பொட்டென்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் ஈச் ஸ்பியர். ஸோ இதில் தனித்தனியாக இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது R1ஓட வேல்யூ 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்போவுமே தெரியும் யூனிட்டை வந்து SIக்கு மாற்றணும். ஸோ இப்போ 8 × 10⁻² மீட்டர். அடுத்து R2ஓட வேல்யூ 2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 2 × 10⁻² மீட்டர். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் சார்ஜு கொடுத்துருக்காங்க. அதாவது Q1 + Q2ஓட வேல்யூ 100 நானோ கூலும். நானோனா என்ன அர்த்தம், 100 × 10⁻⁹ கூலும். ஓகேங்களா, நானோனா 10⁻⁹. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கால்குலேட் த சார்ஜ். அப்போ Q1 என்ன Q2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் ஈச் ஸ்பியர். ஸோ அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை நம்ம சிக்மா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ரெண்டு ஸ்பியருக்கும் கண்டுபிடிக்கிறதுனால σ1 σ2 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த பொட்டென்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் ஈச் ஸ்பியர். ஸோ அப்போ VAயும் VBயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், சார்ஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ சார்ஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸில் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். என்ன கான்செப்ட்டு, ஆஃப்டர் த டிஸ்ட்ரிபியூஷன் VA = VB தான். அதுதான் நம்ம படிச்சிருப்போம். ஈக்விட்டோரியல் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ், ஈக்விட்டோரியல் பொட்டென்ஷியல், ஈக்யூ பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட் படி இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ VA = VB. அப்போ VAக்கான ஃபார்முலா என்ன வரும், ஏல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலுக்கான ஃபார்முலா VA = 1/4/ε0 Q1/R1. ஓகேங்களா, ஸோ இது VAக்கான வேல்யூ. ஸோ அப்போது VBக்கான வேல்யூ என்ன சொல்லுவோம், ஃபார்முலா என்ன சொல்லுவோம், 1/4/ε0 Q2/R2. ஓகேங்களா, ஸோ இப்போ VA நம்ம எழுதிட்டோம், VB எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி Q1க்கும் Q2க்குள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அப்போது Q1
VA equal to VBயில் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். VA equal to VB. ஸோ அப்போது VAயோட வேல்யூ 1/4/epsilon0 Q1/R1 is equal to 1/4/epsilon0 Q2/R2. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது? Q1/R1 is equal to Q2/R2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு Q1 வேணும் அப்படின்னா Q2/R2 into R1 இந்த டினாமினேட்டர் அங்கே போகும்போது நமக்கு நியூமரேட்டரில் மாறும். ஸோ அதை சிம்பிளாக எப்படி எழுதலாம்? Q1 is equal to R1/R2 into Q2. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ஜுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு இல்லைங்களா? ஸோ இப்போது க்யூவோட வேல்யூவை கொண்டு வரலாம். அதாவது டோட்டல் சார்ஜ் Q1 + Q2 is equal to நம்ம என்ன சொன்னோம்? 100 நானோ கூலும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதுலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. நம்ம இப்போ Q1 தானே கண்டுபிடிக்க போகிறோம். Q1க்கான ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த Q1 வச்சுட்டு Q - Q2ன்னு போடலாமா? அதாவது இந்த Q2வை நான் ஆப்போசிட்டில் கொண்டு வரும்போது ப்ளஸ் வேல்யூ எனக்கு மைனஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போது Q1 is equal to Q - Q2. இப்போ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? Q - Q2 is equal to R1/R2 into Q2. இப்போ அடுத்து இந்த Q2வை நம்ம அங்கே கொண்டு போகலாமா? அப்போ Q is equal to R1/R2 into Q2 minus Q2 அங்கே வரும்போது ப்ளஸ் Q2. ஸோ அடுத்து இது ரெண்டுலேயும் Q2 காமனாக வெளியில் எடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ R1/R2 + 1 into Q2 இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு Q இருக்கும். இப்போது இதில் நம்ம உள்ள LCM எடுக்கலாம். ஸோ LCM எடுத்தால் நமக்கு என்ன ஆகும்? இங்கே வந்து R2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ R1 + R2 / R2 into Q2. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு தனித்தனியாக சார்ஜ் வேல்யூ வேணும் இல்லைங்களா? ஸோ அப்போ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த Qவை ஃபஸ்ட்டு நான் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ Q2 is equal to இந்த டோட்டல் வேல்யூ அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் வரும்போது டினாமினேட்டருக்கு போகும். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ Q இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே டினாமினேட்டர் போடுங்க. R1 + R2/R2. இது இப்போது இந்த ஃப்ராக்ஷன் வந்து டினாமினேட்டரில் இருக்கும்போது இதை நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனில் ரெசிப்ரோக்கலில் போட்டுடலாம். அந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி Q இன்ட்டு R2/R1 + R2. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், Q வேல்யூ நமக்கு தெரியும் 100, R2 தெரியும் 2 cm, அதாவது 2 × 10⁻² மீட்டர். R1 தெரியும் 8 × 10⁻² மீட்டர். எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா Q2 கிடச்சிருமா? ஸோ அப்போ அதை போடுங்க பார்ப்போம். Q2 is equal to Qவோட வேல்யூ என்னது? 100. நானோ வேல்யூ போட வேண்டாம், நம்ம அதை மொத்தமாகவே Q2க்கு நானோ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால் 100 மட்டும் இதில் போட்டுருங்க. இன்ட்டு R2 வந்து 2 × 10⁻² டிவைடட் பை 2 + 8 × 10⁻². ஏன்னா தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? R1 2 × 10⁻² + 8 × 10⁻² + 2 × 10⁻². ஸோ ரெண்டில் இருக்கிற 10⁻² நான் காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 100 × 2 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 10 வரும். 10⁻² 10⁻² எனக்கு கேன்சல் ஆயிரும். நானோ கூலும். ஸோ இப்போ நான் இதை பண்ணேன்னா எனக்கு Q2ஓட வேல்யூ 20 நானோ கூலும். ஓகேங்களா? ஸோ நம்ம Q2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? Q1 கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போது டோட்டல் சார்ஜ் Q is equal to Q1 + Q2, அதாவது 100 நானோ கூலும். இப்போ நமக்கு Q2 தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போது Q1 + 20 நானோ கூலும் is equal to 100 நானோ கூலும். ஸோ அப்போ Q1 is equal to 100 - 20. அப்போ Q1 நமக்கு என்ன வரும்? 80 நானோ கூலும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம Q1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ Q1 is equal to 80 நானோ கூலும். ஸோ அப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டு ஈச் ஸ்பியரோட சார்ஜோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Q1 Q2. இப்போ அடுத்து நம்ம சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். சார்ஜ் டென்சிட்டிக்கான ஜென்ரல் ஃபார்முலா சிக்மா is equal to Q/V, அதாவது சார்ஜ் பர் வால்யூம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பியர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா σ1 is equal to Q1/V1. அப்போது V1க்கான ஃபார்முலா என்னது? Q1/4/R² இல்லையா? அப்போ 4/R².
R1 ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு ஸ்பியர் அப்படிங்கிறதுனால. இப்போ இது எல்லாமே தெரிஞ்ச நோன் வேல்யூ தான். Q1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 18 நானோ கூலும். பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 3.14. R1ஓட வேல்யூ 8 × 10⁻² மீட்டர். ஸோ எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா C1 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், σ1 = 80 × 10⁻9, 4 × 3.14 × 8 × 10⁻² the whole square. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 80 × 10⁻9 டிவைடட் பை 4 × 3.14 × 8 8 are 64 × 10⁻² the whole square × 10⁻4. இப்போ பாருங்கள், 80 டிவைடட் பை இப்போ இந்த 10 பவர் எழுதிடலாம். 10⁻9 × 10 பவர், இந்த -4 மேலே போகும்போது +4. கீழே இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 3.14 4ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். திரும்ப அகெயின், அதாவது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நான் மல்டிப்ளை பண்ணி போடும்போது எனக்கு அட் லாஸ்ட்டு 803.84 வந்திருக்கு. ஸோ அதை நம்ம கீழே போட்டிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பசங்க நம்ம வந்து கால்குலேஷன், அதாவது நியூமரிக்கல் ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரீசன் இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக கால்குலேஷன் போகும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஆனால் அதில் வந்து நமக்கு மார்க் இருக்குது இல்லைங்களா? ஸோ கம்பல்சரியில் பார்க்கும்போது 2 மார்க்கில் வந்து 2, அப்புறம் 3 மார்க்கில் 3னா 5 மார்க்ஸ் வந்து கம்பல்சரியில் நம்ம வந்து நியூமரிக்கல் எழுதுவோம். ஸோ அப்போ அதனால் மோஸ்ட்லி இந்த கால்குலேஷன் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம படிக்கும்போது இதெல்லாம் அடிக்கடி போட்டு பார்த்துட்டோன்னா நமக்கு அந்த டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்போவுமே இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் போடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 80 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 8 இருக்குங்க இல்லைங்களா? ஸோ அப்போ மோர் தென் 5. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 804 அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன வரும், 10⁻9 × 10⁻4 10⁻5ன்னு வரும். ஸோ அப்போ இன்ட்டு 10⁻5. இப்போ இதை நான் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ மேலே 2 டிஜிட் இருக்குது, கீழே 3 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து கேன்சல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே நான் ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். அப்போ 800 டிவைடட் பை 804 மேலே நான் ஒரு டிஜிட் ஒரு 0 சேர்க்கும்போது இன்ட்டு 10 பவர் எனக்கு என்ன கிடைக்கும், -6 கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கே ஒரு 0 சேர்த்துருக்கோம். சரியா? ஸோ அப்போ -6. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாமா? ஈஸியாக டிவைட் பண்ணலாம். ஸோ 800 804. ஸோ அப்போது 800 விட 804 அதிகமாக இருக்குது. ஸோ 0.1000 போட்டுக்கலாம். இப்போ ஒருவேளை நான் 804 நான் வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 8040ன்னு கிடைக்கும். அதாவது 8000 விட அதிகம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். 800 விட எனக்கு 804 அதிகங்கிறதுனால நான் ஒரு 0 சேர்த்து இங்கே பாயிண்ட் வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இப்போது 8000 இருக்குது, இங்கே 804 இருக்குது. ஒருவேளை நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தா எனக்கு 8040ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ அதனால் இதை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக 8000க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 9ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7236 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 764 இங்கே வந்து ஒரு 0. இப்போ இதுவுமே நல்லா பாருங்கள், இந்த வேல்யூக்கு 8040க்கும் நடுவில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதையும் 9ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். ஸோ அப்போ திரும்ப 7236. ஸோ அதனால் நம்ம விட்டுடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் பாயிண்ட் விட்டுட்டு 0.99 × 10⁻6 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், σ1. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் σ1க்கான வேல்யூ. சார்ஜ் டென்சிட்டினா நம்ம யூனிட் என்ன போடுவோம், சார்ஜ் பர் வால்யூம் இல்லையா? அப்போது சார்ஜ்னா கூலும், வால்யூம்னா மீட்டர் இன்வர்ஸ் கியூப். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் சார்ஜ் டென்சிட்டிக்கான வேல்யூ. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி σ1. இப்போ இதே மெத்தடில் σ2 கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே கால்குலேஷனில் நம்ம திரும்ப அதாவது வேல்யூஸ் மாற்றி போட்டோன்னா Q2க்கு 20 × 10⁻9 4 × 3.14 × R2ஓட வேல்யூ R2 ஸ்கொயர்னு வரும். அப்போ R2னா 2 × 10⁻². அதை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா 4 × 10⁻4 கிடைக்கும்.
ஸோ டினாமினேட்டர் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 50.24 கிடைக்குது. ஸோ மேலே 2 டிஜிட் இருக்குது, கீழே வந்து 4 டிஜிட்டு, பாயிண்டில் 2 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 100/100 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மேலே 2000, கீழே 5024. இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.39 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம இங்கேயே நம்ம -6 தானே போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம மாற்றணும்னா 3.9 × 10⁻6 கூலும் மீட்டர் இன்வர்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு கண்டிஷன் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், சிக்மா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போமா. அதாவது ரேடியஸ் அதிகமாக இருந்தால் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரேடியஸ் கம்மியாக இருந்தால் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸ் 8 சென்டிமீட்டர், அப்போது அதுக்கு கம்மியாக இருக்குது கம்பேர் டு சிக்மா 2. ஓகேவா? பட் சிக்மா 2 செகண்ட் ஸ்பியரோட சார்ஜ் டென்சிட்டி நமக்கு ரேடியஸோட வேல்யூ 2 தான், 2 சென்டிமீட்டர் தான். பட் ஆனால் பாருங்கள், இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து சார்ஜ் Q1 Q2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சிக்மா 1 சிக்மா 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஈச் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போது பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/4/ε0 Q/R. அப்போது இங்கே நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியல, ஈக்கு பொட்டன்ஷியல். ஸோ அப்போ VA = VB தான். ஸோ அப்போ ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாலே ரெண்டுத்துக்கும் சேம் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், VA பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஸ்பியர் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 1/4/ε0 Q1/R1. நமக்கு 1/4/ε0 வேல்யூ தெரியும், என்னது 9 × 10⁻9. இது வந்து நம்ம ஆல்ரெடி நோன் கான்செப்ட் தான் இல்லையா. ஸோ அப்போ Q1ஓட வேல்யூ என்னது 80, அதாவது 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது 80 அது வந்து ரேடியஸோட வேல்யூ தான் 8 சென்டிமீட்டர். Q1 என்ன கண்டுபிடிச்சோம், 80 × 10⁻9 கண்டுபிடிச்சோம் இல்லையா, 80 நானோ கூலும். ஸோ அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிவைடட் பை R1ஓட வேல்யூ என்னது 8 × 10⁻². இப்போ பாருங்கள், இந்த ஹோல் நம்பர்லாம் தனியாக எழுதிக்கலாமா. 9 × 80 டிவைடட் பை 8, 10 பவர்லாம் தனியாக எழுதிக்கலாம். 10⁻9 × 10⁻9 × 10⁻2 மேலே போகும்போது +2. இப்போது இது கேன்சல் ஆகிடும், ஏன்னா 9 - 9 0 ஆகிடும். ஸோ விட்டுடலாம். ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 10 பவர் +2 மட்டும்தான் இருக்குது. அது இருக்கட்டும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 10ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போது இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் 90 × 10 பவர், இதில் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு 0 சேர்த்துக்கலாம். 9 × 10⁻3, ஏன்னா இது பொட்டன்ஷியல் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், வோல்டேஜ். அப்போ 10⁻3னா நம்ம என்ன சொல்லுவோம், கிலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ 9 கிலோ வோல்டேஜ். எதோட வேல்யூ, பொட்டன்ஷியல் VA அண்ட் VBயோட வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போது இதுதான் பொட்டன்ஷியல் வேல்யூ. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், சார்ஜ் டென்சிட்டி, பொட்டன்ஷியல் எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். இதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ.